கூட்டல் இருக்குமா? ரெடியா? எழுதுப்பா. -7 ப்ளஸ் -2. எப்போதுமே மைனஸ் போட்டால் ப்ராக்கெட் போடணும், மறந்துடக்கூடாது. ப்ராக்கெட் போட்டிங்களாங்க? ரெண்டு குறி பக்கத்து பக்கத்தில் வரும்போது வித்துட்டு இப்போ ப்ராக்கெட் போட்டு தான் வித்தியாசத்தை காட்டணும். ரைட். முதல்ல இப்போ என்ன பண்ணுற? என்ன எடுத்துக்கிட்டு இருக்காம? மைனஸில் மொத்தம் 7 இருக்கு எடுக்கிறான். ஓகே. ஓகே, எல்லாமே மைனஸ் தானே? ஓகே, 7 இருக்குது. அடுத்தது என்ன எடுத்துக்கணும்? -2. நடுவில் என்ன குறி இருக்கு? கூட்டணும். அப்போ கூட்டணும், சேர்க்க வேண்டியதான். சேருங்க. அப்போ ஈக்குவல் போட்டு எழுதுங்க. இஸ் ஈக்குவல் டு மைனஸ் குறியா ப்ளஸ் மைனஸ் போட்டு 9 எழுதுங்க. ரைட், வெரி குட். பரவாயில்ல, கிளாப் பண்ணுங்க எல்லாரும். அடுத்தது கேர்ள்ஸில் ஒருத்தருவாங்க. கேர்ள்ஸில் வேமா ஒருத்தர் உடைய வேமா. அடுத்து 5 வெறும் 5 எழுது. கூட்டல் குறி -3 மைனஸ் கழித்தல் குறி போட்டு 3. வெரி குட். இப்போ என்ன செய்யணும்? எடுங்க, எடுத்து வைங்க. அடுத்து என்ன பண்ணுறீங்க? -3 எடுத்துட்டாங்க. இப்போ ரெண்டையும் என்ன பண்ணணும்? சேர்க்கணும்னா என்ன செய்யணும்? எதிர் குறி இருந்தால் என்ன செஞ்சிடுவீங்க? கேன்சல் ஆகிடும், அதை நீக்கிடுவீங்க. ரைட். விடை என்ன இருக்குது? விடை? வெரி குட், +2. இந்த ப்ளஸ் போடலாம், போடாமல் கூட இருக்கலாம், அது பிரச்சனை இல்லை. வெரி குட். அடுத்த இருக்கலாம் 8 மைனஸ் குறி -4. பார்ப்போம் என்ன வருதுன்னு பார்ப்போம். முதல்ல என்ன பண்ணணும்? +ல் 8 எடுக்கணுமா? எடுங்க. அடுத்தது -ல் 4 எடுக்கிறாங்க. ஓகே, 1 2 3 4. ஓகே. அடுத்து என்ன செய்யணும்? ஏன் ப்ளஸ் ஆக்குறீங்க? 2 மைனஸ் குறி வந்திருக்கு, அதனால் இந்த மைனஸ் பூரா இப்போ என்னவா மாற்றிட்டு ப்ளஸ் ஆக்குறோம். ஓகே. ஏன் ப்ளஸ் ஆக்குறோன்னு எல்லாருக்கும் புரிஞ்சுதா? ரைட். இப்போ என்ன செய்யணும்? எல்லாத்தையும் கூட்டினா இப்போ எத்தனை வருது? 12. வெரி குட். எல்லோரும் கிளாப் பண்ணுங்க.